வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை. புதன்கிழமைங்கிறதுனால புதன் பகவானுக்கு சொந்தமான ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள், புதன்கிழமை பிறந்தவர்கள், 5, 14, 23 தேதிகளிலே பிறந்தவர்கள், மிதுனம் கன்னிராசிக்கார நேயர்கள், இவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு கோயிலில் பிடிச்ச சாமிக்கு பசு நெய்யினால் தீபம் போட்டு பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னிதியில் இன்னைக்கு பசுனையினால் தீபம் போட்டால் புத்தி கூர்மை அதிகமாகும், கல்வி சிறக்கும். நிச்சயம் நிச்சயம், ஆமாம், செய்து பாருங்கள், அனுபவத்தில் பலனை பார்ப்பீர்கள். இன்னைக்கு நல்ல நேரம் இருக்கா? இருக்குது. காலை 9லிருந்து 10:30 வரைக்கும் நல்ல நேரம். எப்படி இருக்க போகிற இந்த புதன்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை, அவசரம், பிடிவாதம், அசட்டு தைரியம், இதனால் தோற்று போக வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் உங்களுடைய நிரந்தர பலவீனம், எப்போவுமே உங்களோட பலவீனம் இது. எனவே இன்றைக்கி கவனமாக இருக்கணும். கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசு நெய்யினால் தீபம் போடணும். ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது சிவபெருமான நினைக்கணும். என்ன மந்திரம்? ஓம் சௌமியனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 4, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. ரிஷபராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். மன உறுதி அதிகமாக இருக்குது, புத்தி கூர்மை அதிகமாக இருக்குது, நல்லா இருக்குது, காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது, சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 7, அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு, அனுகூலமான நிறம் பச்சை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை, ரொம்ப நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்குது, காரியம் சிறப்பாக நடக்கும். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, இது ரெண்டும் உங்களுடைய எப்போவுமே பலம். ஜெயிக்கிறீங்க, கலகிறீங்க. அனுகூலமான எண் 2, 3, அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை, ஞாபக சக்தி, புத்தி கூர்மை, பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, இதெல்லாம் உங்களுடைய பலம். அதனால் ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது, கலக்கிறீங்க. அனுகூலமான எண் 5, 6, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை, அசட்டு தைரியம், வீண் வீம்பு, பிடிவாதம், இதெல்லாம் உங்களுடைய பலவீனம். இதனால் தோற்று போக வாய்ப்பு இருக்குது. ஜாகிரதையாக இருக்கணும். கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசு நெய்யினால் தீபம் போடணும். ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் சொக்கநாதரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 4, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. கன்னிராசிக்கார நேயர்களை, பொறுமையாக இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜைகளையும் விளக்கேற்றணும். பசு நெய்யினால் ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அன்னை மகாலட்சுமியை நினைக்கணும். ஓம் ஓம் பத்மாவதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 6, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. துலா ராசிக்கார நேயர்களே, நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்குது, காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க, வெற்றி அதிகம். பெண்களுக்கு முன்னேற்றம் உண்டு, சுறுசுறுப்பு இருக்குது, வேகம் இருக்குது, நல்லா இருக்குது. உங்களுடைய பலம் என்ன? விடாமுயற்சி, நேர்மை, இதெல்லாம் நல்லா இருக்குது. அனுகூலமான எண் 2, 5, அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம், அசைவ உணவு கூடாது. கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுநெய்யினால் தீபம் போடணும். வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். கடன் கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது. பெரிய விலையுள்ள பொருளை வாங்கக்கூடாது. அசைவ உணவு கூடாது. கையிலையும் பையிலையும் பணம் கரெக்டாக வச்சுக்கணும். ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அன்னை மகாலட்சுமியை நினச்சிக்கணும். ஓம் தாராதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். தனுசு ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், சுறுசுறுப்பு, வேகம் நல்லா இருக்குது. சொல்லி அடிப்பீங்க, சொல்லாமே அடிப்பீங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் 4, 6, அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை, நல்ல நாள், பிரமாதமான முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது, சுறுசுறுப்பு இருக்குது, வேகம் இருக்குது. எதிரிகளும் உதவி செய்வார்கள். சிறப்பான நாள். அனுகூலமான எண் 1, 2, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு.
கும்பராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும், சந்தோஷம் அதிகமாகும், பிரமாதமான வாழ்க்கை, கலக்குறீங்க, நல்ல நாளாக கட்டாக இருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 5. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை நல்ல நாள், வீண் செலவு கிடையாது, மனசு நிம்மதியாக இருக்குது, அறிவு கூர்மையாக இருக்குது, கலக்கலான நாள். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. அனுகூலமான எண் 3, 7. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நேரம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு, காலை 9லிருந்து 10:30. நாளைக்கு நல்ல நேரம் கிடையாது அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாளைக்கு துர்முகி தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அதற்கான சிறப்பு ராசி பலன்களை சொல்லியிருக்கிறோம், கேட்டு பயன்பெறுங்கள். கல்யாணமான மிதுனம் ராசிக்கார கன்னி ராசிக்கார நேயர்களை 2 பேர் ராசியுமே மிதுனமாக இருந்தாலும் 2 பேர் ராசியுமே கன்னியாக இருந்தாலும் ஜோசியரோட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிங்க. மிதுனம் கன்னி ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே மரகதம் போடணும். போட்டால் என்ன விதிமுறை, ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த ராசி பலனை ரெகுலராக நீங்கள் பார்க்கணுமா? சப்ஸ்கிரைப் ஸ்பைஸ் ஸ்டுடியோ.